பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்க வேண்டும். அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறதுல பொறுப்பான விஷயமாய் நம்ம எடுத்து செய்ய வேண்டும். என்னென்னா, நிறைய சின்ன பிள்ளைகள், ஈவன் பெரியவங்க கூட மோகம், சினிமா மோகம் மேலே பயங்கரமாக இருக்கிறாங்க. சினிமா மோகம், தலைவர் மோகம் ரொம்ப தப்பு. அது பைபிள் அதை ஆதரிக்கிறது இல்லை. அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் ஐடோலேட்டரி. ஐடோலேட்டரினா என்னன்னு தெரியும்? அதை உருவ வழிபாடு இதுக்கு பேர். மனதில் ஒருத்தவங்களை வச்சு நீ ஆசைப்பட்டு ரொம்ப ஆசைப்படணுன்னா அந்த இடத்துல கணவன் தான் இருக்கணும், அவங்க மனைவி தான் இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லி கொடுக்கறது, பைபிள் சொல்லி கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல இயேசு மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் நம்மளை திருப்தி செய்கிற தேவன். ஆனால் இதெல்லாம் போய் பெருசாக பேசுகிறீங்களே பூமர் அங்கிள் மாதிரி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது நான் இளைய சமுதாயத்துக்கு நான் பேசலை. ஆனால் 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நான் இதை பேசுகிறேன். ஏன்னா நாம் தான் பொறுப்பாக இருந்து, இது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் ஜெபம் பண்ணணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம தான் எது சரி எது தவறு என்று அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அவங்க இளைய சமுதாயத்தை குறை சொல்லி அவங்கள தரம் தாழ்த்தி பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா நம்ம தான் பொறுப்பட்டத்தனமாக இருக்கிறோம். பெரியவங்க தான் பொறுப்பு எடுக்கணும். தேவன் நம்மளை தான் கேட்பார். அடுத்த தலைமுறைக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நம்மளை தான் கேட்பார். அப்படி தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதான் தேவனுடைய வார்த்தை. அதனால் இந்த பெரிய தலைமுறைக்கும் முதிர்ந்த தலைமுறைக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, ஜெபத்தில் வைங்க. அடுத்த தலைமுறைகள் இந்த மாதிரி சினிமா மோகம், அந்த மாதிரி ட்ரக்ஸு, அந்த மோகத்திலிருந்து தேவன் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெபத்தில் வைங்க. உங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது அடுத்த தலைமுறைக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள ஆசீர்வதிங்க. நீங்கள் அவங்கள கண்டித்து திருத்துறதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் முதல்ல அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க மேலே நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். அவங்க நல்ல தேவ பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க தேவனுடைய அறிவில் வளருவாங்க. அவங்க மனக்கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்காக பரிந்து பேசுங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். தேவன் அதை எதிர்பார்க்குறார். அவங்கள மன்னிங்க. அவங்க மன்னிக்க சொல்லி கொடுங்க. இது த எல்டர் ஜெனரேஷன் இதை கண்டிப்பாக செய்ய வேணும். ஓகேவா? காட் பிளஸ் யூ.